நான் நல்லவனா கெட்டவனா? தெரியலப்பா, தெரியல. ரொம்ப கஷ்டமான கேள்வி. நான் நல்லவனா கெட்டவனா என்று அறிய வேண்டும் என்றால் நான் யார் என்பதை நான் அறிய வேண்டும். நான் யார்? நான் சொல்லும் சொற்களாலும் நான் செய்யும் செயல்களாலும் இந்த உலகத்திற்கு நான் யார் என்று அறியப்படுகிறேன். என்னுடைய சொற்கள் நல்ல சொற்களா இருந்து என்னுடைய செயல்கள் நல்ல செயல்களா இருந்தா நான் நல்லவனா? என்னுடைய சொற்களையும் செயல்களையும் ஆளுகை செய்வது என்னுடைய சிந்தனை. அப்போ 10 பேருக்கு நல்லது செய்யணும்னு சிந்திச்சு என்னுடைய செயல்களை செய்தனா நான் நல்லவனாயிருவேனா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என்னுடைய சிந்தனைக்கு பின்பாக ஒரு சித்தம் காணப்படுகிறது. நான் செய்யும் செயல்களின் சித்தம் என்னை நோக்கி காணப்பட்டால் என்னதான் சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்தாலும் அது தீமையே. ஒரு கொடிய கொலைகாரங்கிட்ட போய் நீங்க பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மனித நேயம், ஒரு அன்பு காணப்படும். அந்த அன்பு தெய்வீகமானது. பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் மனிதனை தன் சாயலிலே சிருஷ்டித்தார். அந்த சாயல் தான் அந்த அன்பு. அது எல்லா மனிதனின் உள்ளான இயல்பாக காணப்படுகிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய கோர், ஆத்மா. அந்த ஆத்மா மனிதனின் சிந்தனையை ஆளுகை செய்தால் நீங்கள் மேற்கொண்டவர்கள். we are a victorious person. ஆனால் அந்த ஆத்மாவை நான் என்ற சுயம் மேற்கொண்டால் அது தீமையாக காணப்படுகிறது. இது உங்கள் ஆத்மாவுக்கும் சிந்தனைக்கும் இருக்கின்ற போர். ஆத்மா வெல்லுமா? சிந்தனை வெல்லுமா? அன்பு வெல்லுமா? சுயம் வெல்லுமா? இதுதான் உங்களை நல்லவரா கெட்டவரா என்று நிர்ணயிக்கும். நன்றி.